இந்த நாளிலும் கூட ஒரு சிறிய தியானமாய் எனக்கு அடிக்கடி கிடைக்கிற ஃபீட்பேக் என்னென்னா சுருக்கமாக வைங்கன்னு சொல்லிட்டு ஸோ உண்மையாகவே இந்த வருஷத்தில் அதை நான் கடைப்பிடிக்க போகிறேன். ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷம் அது? ஆமேன். எல்லாம் சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வரும், உங்களுக்கு உண்மையாகவே கம்மியாக முடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஆமேன். ஸோ டைமை கீப்பப் பண்ண போகிறேன். இந்த வருஷத்துலேருந்து சுருக்கமாக 1 hour இல்லாமல் மேபி 35, 45 அப்படி அந்த மினிட்ஸ்குள்ளே முடிக்கணும்னு நினச்சிட்ருக்கிறேன். ஸோ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். சரி, 1 யோவான் 4வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் 1 John 4:13. அவர் தம்முடைய ஆவியில் தமக்கு தந்தருளினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியத்தை நம்ம கொண்டு வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் மூலியமாய் நம்ம ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியத்தை கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. ஸோ ஆண்டவரோடு கூட நமக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கணும்னா, நான் சொன்னேன் ஏற்கனவே, உண்மையாகவே நம்ம வாழ்க்கையில் சமாதானம், நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள் போகணும், பிரச்சனைகள் நீங்கணும்னா நாம் அதை சால்வ் பண்ணுறதை விட்டுட்டு தேவனோடு கூட எப்படி நம்ம நல்ல ஒரு ஐக்கியத்தில் வரணும் என்பதை குறித்து நம்ம யோசிக்கணும். அல்லேலூயா. பிரச்சனை பிசாசு கொண்டு வந்துக்கிட்டே தான் இருப்பான்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். அல்லேலூயா. அவன் எவனை விழுங்கலான்னு தான் சொல்லி அவன் தேடிக்கிட்டே இருக்கிறான். யார் வீக்காக இருக்கிறா ஒரு ஃபேமிலியில், யார் வீக்காக இருக்கிறா பிள்ளைங்க மத்தியில், யார் வீக்காக இருக்கிறா நம்ம சர்க்கிளில் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு வகை தேடி நிறைய பிளான்ஸ் போட்டு யோசிச்சு அவன் என்ன பண்ணுறான், யாரை பிடிச்சா இந்த குடும்பத்தை இது பண்ணலாம், யாரை பிடிச்சா இவங்களை குழப்பலாம் அப்படின்னு சொல்லி அவன் யோசித்து கொண்டே இருக்கிறான். அந்த காரியத்தை நம்ம முறியடிக்கணும்னா, அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நாம் நல்ல ஒரு ஐக்கியத்திலே ஆண்டவரோடு கூட காணப்பட வேண்டும். அல்லேலூயா. The way to solve all your problems in your life is not by thinking about the problem. அதை குறித்து ப்ராப்ளத்தை குறித்து யோசிக்கிறதுனாலையோ ப்ராப்ளத்தை குறித்து நம்ம பேசுகிறதுனாலையோ நம்ம வாழ்க்கையில் அந்த ப்ராப்ளம் நம்மளை விட்டு போகாது. எப்போ ஆண்டவரோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தில் வருகிறோமோ, பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறோமோ, அப்பொழுது நமக்குள்ளே இருக்கிற நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்களில் ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்போ தான் சொல்ல வனாந்திரம் என்ன ஆகுமா, வயல்வெளியாய் மாறுன்றார். அல்லேலூயா. வயல்வெளி என்னவாய் மாறுமா, காடாய் மாறும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த மாற்றத்தை எப்போ கொண்டு வருவாராம் அவர், உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி ஊற்றப்படும் மட்டும் நீங்கள் அப்படியே இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஸோ தேவ ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்ற, அந்த ஆவியானவர் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்திரங்களை ஒரு வயல்வெளியாய் மாற்றுவார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையான வயல்வெளியாக இருக்கிற காரியத்தை ஆண்டவர் ஒரு காடாய் மாற்றுவார் என்று சொல்லி வேதம் கூறுகிறார். அது உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி வரும் பொழுது தான் அந்த மாற்றம் ஏற்படுமா. ஆமென். See, there is the key to the problem. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்களுக்கு, எதிர்முறையான காரியங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்வு என்னது, உன்னதத்தில் இருந்து ஒரு ஆவி உனக்குள்ளே ஊற்றப்படணும். அல்லேலூயா. இனியிலிருந்து அந்த பிரச்சனையை நோக்கி பார்க்கறது, அதை நோக்கி பார்க்கறது, அந்த ஆளை நோக்கி பார்க்கறது, அதனால் நம்ம பேசி யாரையும் கன்வின்ஸ் பண்ண முடியாது. உங்கள் பிள்ளைங்களையே உங்களால் கன்வின்ஸ் பண்ண முடியாது. எங்கன்னா இன்னொருத்தரை போய் கன்வின்ஸ் பண்ணுறது. அல்லேலூயா. சின்ன பிள்ளையாக இருக்கும், இதை செய்யிடான்னும் செய்ய மாட்டான், அடிப்போம் அப்பவும் செய்ய மாட்டான். சின்ன பிள்ளையவே கன்வின்ஸ் பண்ணி மாற்ற முடியல, நம்ம எந்த சூழ்நிலையை மாற்ற போகிறோம், யாரை மாற்ற முடியும், எந்த மனுஷனை மாற்ற முடியும், எந்த உறவை மாற்ற முடியும், மாற்ற முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய தயவு கிருபை நம் வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது எல்லாம் மாறும். அல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, இந்த வசனம் கூறுகிறது 1 யோவான் 4:13 அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. முதலாவது நமக்கு ஒரு உறுதி வேணும். என்ன உறுதி? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்கிற ஒரு உறுதி நமக்குள்ளே காணப்படணும்.
அல்லேலூயா. அதுதான் அந்த வசனம் கூறுகிறது. அவர் தம்முடைய, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆமென், அல்லேலூயா. இந்த ஐக்கியத்தினுடைய தொடக்கம் என்னதான்? அவர் தம்முடைய ஆவியில் நமக்குள் தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இமோஷனலாக எதையும் டிசைட் பண்ணுறதில்ல. ஐயோ தேவன் என் கூட தான் இருக்கிறாங்க, தேவன் என் கூட தான் இருக்கிறாரு, எதை வச்சுங்க சொல்கிறீங்க? நான் பாருங்கள் நிறைய ஊழியெல்லாம் செய்கிறேன், நல்லா ஆராதிக்கிறேன், நான் ஆண்டவரை நல்லா துதிக்கிறேன், அப்போனா என் கூட தேவன் இருக்கிறாரு அப்படின்னா. பிரியமானே, வேதம் அப்படி நம்மளுடைய இமோஷனை பேஸ் பண்ணி, நாம் செய்கிற ஊழியத்தை பேஸ் பண்ணி, நம்ம கொடுக்குற காணிக்கைகளை பேஸ் பண்ணி நமக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு ஐக்கியம் இருக்குன்னு வேதம் சொல்லலை. அல்லேலூயா. ஐக்கியம் எப்போ வருதா? பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே அருளினதுனால தான் நமக்கு என்ன உண்டாகுது? ஐக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இந்த ஒரு உறுதி நம்ம வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21, 22 வாசிங்க. 2 கொரிந்தியர் 1, 21, 22. பின்பு சீரியா சிலிசியா நாடுகளின் புறங்களில் வந்தேன். மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபை. கொரிந்தியரா? அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். மேலும் நான் உங்களை தப்ப விடும்படிக்கே இதுவரைக்கும் கொரிந்து பட்டணத்துக்கு வராதிருக்கிறேன் என்று என் ஆத்துமாவின் பேரில் தேவனையே சாட்சியாக கோருகிறேன். ஆமென், ஆமென். 2 கொரிந்தியர்ல 1 அதிகாரம் 21 வாசி. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை ஆண்டவருக்குள்ளே ஸ்திரப்படுத்தி அவர் நம்மளை அபிஷேகம் பண்ணி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஒரு அச்சாரமாய், ஒரு சீலாய் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது தான் அந்த ஒரு அச்சாரம் ஏற்படுகிறது, ஒரு உறுதி ஏற்படுகிறது. நாம தேவனுடையவர்கள், தேவன் நமக்குள்ள வாசம் செய்கிறார், நான் தேவனுக்குள்ள வாசம் செய்கிறேன் என்கிற ஒரு உறுதியை நம்ம எப்பொழுது பெற்றுக்கொள்ளுகிறோம்? ஆவி என்னும் அச்சாரத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எத்தனை அல்லேலூயா சொல்கிறேங்கிறத பேஸ் பண்ணி எனக்குள்ளே ஆண்டவருக்கு எனக்கு நடுவில் எவ்வளோ ஐக்கியம் இருக்குதுல்ல. நான் எப்படி வாசிக்கிறேங்கிறத பொறுத்து எனக்கும் அவருக்கும் என்ன ஐக்கியம் இருக்குங்கிறது முக்கியம். நான் வேதத்தை எப்படி வாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், அதெல்லாம் அடுத்தது செகண்டரி திங்ஸ். ஆனால் முதலாவது நமக்கும் அவருக்கும் நடுவில் இருக்கிற ஐக்கியத்தை உறுதிப்படுத்துகிற ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவர் நம் மீது இறங்கும் பொழுது அப்பொழுது அந்த உறுதி ஏற்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ விதமான காரியங்களை நம்ம வச்சு ரெகக்னைஸ் பண்ணலாம். நம்ம பிறந்ததை வச்சு, நாம் வளர்ந்ததை வச்சு, நம்மளே உலகம் இவங்க இன்னாருன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த உலகத்தில் ரெக்கக்னிஷன்லாம் கிடைக்கும். நம்ம கிறிஸ்டியன்ஸுன்னு சொல்லி ரெக்கக்னிஷன், பெந்தகோஸ் சபைங்கிற ரெக்கக்னிஷன் கிடைக்கலாம், எது வேணால் கிடைக்கலாம். பெரிய ஸ்தாபனத்தோடு நாங்கள் இருந்தோங்களாம் ரெக்கக்னிஷன் கிடைக்கலாம். ஆனால் பரலோகம் ஒரு மனிதனை எப்பொழுதும் அங்கீகரிக்கிறது, அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது தான் அவனை அச்சாரமிட்டு அவனை அங்கீகரிக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் ஃபைனல் சீல். பாருங்கள், ஒரு ஒரு பொருளை வாங்க போகிறீங்க, ஒரு வீடை வாங்க போகிறீங்க. விற்கிறவரும் ரெடி, வாங்குகிற நீங்களும் ரெடி. காசையும் பணத்தையும் கூட கொடுத்தாச்சு, எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் அந்த டாக்குமெண்ட்டில் அந்த ஒரு சீல் விழுகிற வரைக்கும் அது எல்லாமே உங்களுக்கு நடுவில் எல்லாமே ஒரு அக்செப்டன்ஸ் வந்துருச்சு. நான் கொடுக்க போகிறேன், நீ வாங்க போகிற, எல்லாம் அக்செப்டன்ஸ் வந்துருச்சு. ஆனால் அந்த டாக்குமெண்ட்டில் ஒரு சீல் விழும் பொழுது அது உங்களுடைய அந்த வீடு உங்களுக்கு தான், உங்கள் வீடு தான் அது, நீங்கள் தான் அந்த இடத்துல வாழுவீங்க அப்படிங்கிற ஒரு அச்சாரத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா.
அப்போ அந்த அச்சாரத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் என்ன உறுதி இருக்குது சொல்லுங்கள்? நம்ம பரலோகம் போவோமா இல்லையான்னு ஏதாவது உறுதி இருக்குதா? பரலோகம் ஒரு அச்சாரத்தை வச்சிருக்குது. அந்த அச்சாரம் பரிசுத்த ஆவியானவர்னு வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அந்த சீலை பெற்றுக்கொள்ளாமல் நாம் எப்படி பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போக போகிறோம் அப்படிங்கிறத என்னைக்காவது யோசிச்சுருக்கிறீங்களா? பரலோக முத்திரை இல்லாமல் எப்படி பரலோகத்துக்குள்ளே போகணும்? ஒரு பேக்கேஜ், ஒரு அமேசான் பேக்கேஜ் வருது, அதில் ஒரு பார்கோடு இருக்குது. அந்த பார்கோடு கரெக்டாக அதை டிடெக்ட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு அந்த பார்கோடை வந்து வச்சு அவன் உங்கள் வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறான். அல்லேலூயா. அந்த பேக்கேஜுக்கு ஒரு சீல் இருக்குது. அப்போ உங்கள் மேலேயும் ஆண்டவர் ஒரு சீல் வைக்கிறார். நம்ம எல்லாம் அப்படியே பரலோகத்துக்கு போகும்போது யார் மேலே அந்த ஸ்கேனரை வச்சு யார் மேலெலாம் அந்த சீல் இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் யார் மேலெல்லாம் ஊற்றப்பட்ட ஒரு சீல் இருக்குன்னு பார்ப்பார். ஓ, சீல் இருக்கா, நீ அந்த பக்கமாக போ. அல்லேலூயா. அப்போ நான் பரலோகத்தின் அச்சாரத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அதுதான் அந்த வசனம் கூறுகிறது, அவர் நம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை, என்னது நிலைத்திருக்கிறதை சொல்லுங்க, கடைசி வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை, நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கணும். வேற எந்த ஒரு வழியில நம்ம அறிந்து கொள்ளல பிரியமானவர்களே. அவருக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு ஐக்கியம் இருக்குங்கிறத நீங்க எப்படி அறிந்து கொள்றீங்களா? வசனம் கூறுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்ட பொழுது நீங்க புரிந்து கொள்ளலாம். ஓ, ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. நான் ஆண்டவரோட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த உறுதி ஏற்பட்டுச்சுன்னா அப்புறம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சில அநேக நேரத்தில் நானும் அதை குறித்து யோசிப்பேன். என்னடா இது நம்ம இப்படி பண்ணுறோம், சரியாக பண்ணுறது இல்லையே, அதை பண்ணுறோம், இதை பண்ண மாட்டோமே அப்படிலாம் நான் யோசிப்பேன். ஆனால் என்னை உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியம் என்னதுன்னா, எனக்கே என்னை பார்த்தா சில நேரத்தில் வந்து என்னடா ஒரு கேவலமாக இருக்கும். சில நேரத்தில் பார்த்தா என்னடா பண்ணுறோம், ஒன்றும் சரியாக பண்ணுற மாதிரி தெரில எதையும் அப்படிங்கிற. ஆனால் எல்லாத்தையும் நினச்சி பார்க்கும்போது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை அவருடைய ஆவியை எனக்குள்ளே ஊற்றி இருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது பரலோகமே ரெகக்னைஸ் பண்ணிருச்சு. அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? அல்லேலூயா. பரலோகமே உன்னை ரெகக்னைஸ் பண்ணிருச்சு. அல்லேலூயா. இதுதான் உறுதி. அறிந்திருக்கிறோம். we know. இந்த உறுதி நமக்குள்ளே இருக்கும் பொழுது எதையும் நம்ம மேற்கொள்ளலாம் பிரியமானவர்களே. இந்த உறுதி, நானே என்னை வந்து மோசமாக நினைச்சாலும் ஆண்டவர் என்னை 10 வருஷத்துக்கு முன்பதாக எனக்குள்ளே அவருடைய ஆவியை ஊற்றி அபிஷேகத்தை ஊற்றி ஒரு அச்சாரத்தை வச்சாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறனோ பண்ணலையோங்கிறது அடுத்தது. ஆண்டவர் ஏற்கனவே அந்த முத்திரையை வச்சுட்டாரு. பரலோகம் கேரண்டீடு. அல்லேலூயா. அவர் என் கூட தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. நான் அவரோட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. என்ன நடந்தாலும், எவ்வளோ சோர்வாக இருந்தாலும், எவ்வளோ முடியாமல் காணப்பட்டாலும் அவர் என்னோட தான் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை எனக்கு எப்போ வருதுன்னா, இதை அறிந்திருக்கிறதுனால தான் எனக்கு அந்த நம்பிக்கை வருது. அல்லேலூயா. இந்த நம்பிக்கையை நீங்கள் இருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும் பிரியமானவர்களே. இருக்கிறோமா இல்லையா? ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரா இல்லையா? இப்படியே எத்தனை வருஷம் உங்கள் காலத்தை நீங்கள் ஓட்டுவீங்க? பரலோக ராஜ்யம் போகிற கடைசி நாள் வரைக்கும் இப்படியே ஒரு உறுதி இல்லாமல், ஒரு அச்சாரம் இல்லாமல் ஆலயத்திற்கு வந்து கடந்து போய் என்ன பிரயோஜனம் பிரியமானவர்களே? அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஆராதனைகளை பண்ணி, எவ்வளவு ஜபங்களை பண்ணி, எவ்வளவு காணிக்கைகளை கொடுத்து கடைசியில் அந்த அச்சாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலையே. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து இறங்கின அந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், அல்லேலூயா, உங்கள் வாழ்க்கையில் பரலோகம் கேரண்டீடு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அங்கீகரித்திருக்கிறார். அதை நான் உங்களை சோர்வடையும்படிக்காக சொல்லலை, உங்களை குற்றப்படுத்தும்படிக்காக சொல்லலை. நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் அதற்காக நீங்கள் முயற்சி செய்யணும். அல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ளுகிற முயற்சிகளை நம்ம செய்யணும். இல்லை இங்கே வந்து போய் கொடுத்து வேலை செஞ்சு இந்த சர்ச்சோட பாத்ரூமை நம்ம கழுவுனா கூட நமக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்காது. அல்லேலூயா. அந்த உறுதி ஏற்படாது. ஆமென். அந்த பரிசுத்த ஆவியினோட அச்சாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அதை நீங்கள் பெற்றுக்கொண்டுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன சோர்வு ஏற்பட்டான்னு நான் சொல்கிறேன், அந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால, அல்லேலூயா, அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுறார், நான் அவரோட கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம் அது? ஆமென். அல்லேலூயா. அடிக்கடி இந்த மாதிரிலாம் சோறு வரும், அப்போ உடனே அதை நினச்சிக்கணும். அல்லேலூயா, நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா.
அடுத்ததாய் பார்க்கும் பொழுது அப்போ இதை பெற்றுக்கொள்ளணும். எபேசியர் 1 அதிகாரத்தில் 13-14 எடுத்து வாசிங்க. எபேசியர் 1:13-14. கொஞ்ச நேரம் எப்படி இதை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஆனால் முக்கியமான காரியங்கள் வாசிங்க. எஃபிஷியன்ஸ் 1:13-14. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இங்கே மறுபடியுமாய் வேதம் கூறுகிறது, மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். அல்லேலூயா. இவர்கள் எல்லாம் மீட்கப்படுவார்கள். அல்லேலூயா. அதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு அச்சாரம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த அச்சாரத்தை பெற்றுக்கொள்ள இந்த முந்தின வசனம் கூறுகிறது, 13வது வசனம், நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு. அல்லேலூயா. எப்படி பிறந்ததிலிருந்தே நம்ம என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட விசுவாசிகளா? இல்லை. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுகிறது? இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு. அல்லேலூயா. ஆமென். அப்போ சத்திய வசனத்தை எப்போ நமக்கு கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திராணி, ஒரு கிருபை இருக்கிறதோ அப்பொழுதுதான் நம்ம ரட்சிப்பினுடைய வாசல்களுக்குள்ளே நம்ம பிரவேசிக்கிறோம். அல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நல்ல டினாமினேஷன்ஸ் வேற வேற காரியங்களை சொல்லலாம், பட் வசனம் தெளிவுபடுத்துகிறது. நோபடி பை பர்த் கேன் கால் themselves கிறிஸ்டியன்ஸ். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பினுடைய சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு என்னது அடுத்தது? விசுவாசிகள் ஆன போது. அல்லேலூயா. வெறும் கேட்டால் மாத்திரம் போதாது. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கேட்டுக்கிட்டே இருந்தால் நாம் ரட்சிக்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. கேட்டுக்கிட்டே போனால் ரட்சிக்கப்பட மாட்டோம். அந்த வசனத்தை கேட்டு அதை எப்பொழுது நாம் விசுவாசிக்கிறோமோ, அல்லேலூயா, விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள, இந்த முத்திரை எப்படி பெற்றுக்கொள்ளுகிறது? நாம் சுவிசேஷத்தை கேட்கிறோம். இங்கே என்ன பண்ணுறோம்? நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். இப்போ இந்த சுவிசேஷத்தை கேட்டுக்கிட்டு போகிறதுனால எந்த ஒரு மாற்றமும் முத்திரையும் ஏற்படாது. அதை எப்பொழுது நாம் விசுவாசிக்கிறோமோ, அல்லேலூயா, அப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியினுடைய முத்திரையை ஆண்டவர் நமக்கு வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, இது ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில். இன்றைக்கி அநேகர் நம்ம பார்க்கும் பொழுது நிறைய வசனங்களை கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. ஆனால் அதை என்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு விசுவாச படிக்குள்ளே எடுத்து செல்லுகிறோமோ, எப்போ நான் மனம் திரும்பி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, அல்லேலூயா, அவரை விசுவாசித்து, அவரை மாத்திரம் விசுவாசித்து, அவர் ஒரு வழி, இன்னொரு அந்த இந்தியாவுக்கு போனால் அங்கே ஒரு வழி, ஸ்ரீலங்காவுக்கு போனால் அங்கே ஒரு வழி, அப்படி போகிறதில்ல. அல்லேலூயா. அவரை நம்மளுடைய தேவனாய் ஏற்றுக்கொண்டு, நம்மளுடைய இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, நம்மளுடைய மீட்பராய் ஏற்றுக்கொண்டு, அவர் மாத்திரமே நம்மளுடைய தேவனாய் நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அப்பொழுது தான் நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுகிறோம் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. கொர்நேலியு வீட்டில் நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் 44 48 வாசிங்க. அப்போஸ்தலர் 10 44 48. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும்
தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா. இங்கே வசனம் கூறுகிறது, இங்கே நம்ம பார்க்கிறோம், அவர்கள் வசனத்தை கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே அவர்களுக்குள்ள ஒரு மன உறுத்தல் ஏற்படுகிறது. அவர்களுக்குள்ள என்ன, நம்ம இப்படி இருக்கிறோமே, இப்படி ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்து கொள்ளுகிறோமே அப்படிங்கிற ஒரு உறுத்தலினாலே அவர்கள் என்ன பண்ண, அப்படியே அந்த கேட்டு கொண்டு இருக்கும் போதே அவர்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் ஏற்படுகிறது. அவர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க அந்த இடத்துல ஆரம்பிக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படியே விசுவாசித்து கொண்டு இருக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டதை நம்ம இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த சுவிசேஷத்தை கேட்டு எப்போ நம்ம விசுவாசிக்கிறோமோ அப்போதான் பரிசுத்த ஆவியானவர் வருவார். அல்லேலூயா. அவர் சும்மா முன்னாடியே வந்து நம்மளோட கூட உட்கார்ந்துருக்க மாட்டார். அல்லேலூயா. விசுவாசிக்காதவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருக்கு இடமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் வெளியிலேருந்து கிரியை செய்யலாம், அங்கேருந்து கிரியை செய்யலாம், இங்கேருந்து கிரியை செய்யலாம். ஆனால் அவர் எப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்து ஒரு ஐக்கியத்திற்குள்ளே வராரு. அல்லேலூயா. எப்போ வராருன்னா அந்த சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசிக்கும் பொழுது அவர் வெளியில் இல்லாமல் எங்கே வந்துடுறாரு? இப்போ நமக்குள்ளே வந்துடுறாரு. அல்லேலூயா. வெளியிலேருந்து நமக்கு அட்வைஸ் பண்ணது போய் என்ன ஆயிடுச்சு? இன்றைக்கி உள்ளுக்குள்ளே வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அல்லேலூயா. உள்ளுக்குள்ளே இருந்து நம்மளை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. உள்ளுக்குள்ளே இருந்து நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம் எப்போ? வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கும் பொழுது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் நம்மளுடைய இருதயத்தில். அவர் நமக்காக 3 ஆணிகளில் சிலுவையில் அவர் தொங்கி இருக்கிறார். ஏன் அவர் பாவம் பண்ணி அவர் தொங்கினாரா? இல்லை. உங்களுடைய பாவத்திற்காயும் என்னுடைய பாவத்திற்காயும் அக்கிரமங்களுக்காயும் சொல்ல முடியாத பாவங்கள், தெரியாத பாவங்கள், செய்த பாவங்கள், செய்ய போகிற பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு மனிதன் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் சிலுவையில் 3 ஆணிகளில் தொங்கி தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் இந்த பூமியில் அவர் சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் பார்க்குறாரு, இவன் செலுத்த வேண்டிய விலக்கரியத்தை என் மகன் செலுத்தி இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ நானும் நீங்களும் என்ன பண்ண தேவையில்லை? விலக்கரியத்தை செலுத்து. ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு விலக்கரியம், ஒரு பெரிய ஒரு இரத்தத்தை, ஒரு குற்றமில்லாத ஒரு மாசற்ற இரத்தத்தை, ஒரு மிகப்பெரிய ஒரு பலியை ஆண்டவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் எதுவும் செய்ய தேவையில்லை. அந்த ஒரு பலியை நாம் ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அதை நம்ம செய்யும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு கடந்து வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவதாய் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 38-39 உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம் தான். அப்போஸ்தலர் 2:38-39. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. அல்லேலூயா. போதும். இந்த வசனம் கூறுகிறது, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, மனம் திரும்பி நாம் அவரை விசுவாசித்து நாம் என்ன பண்ணணுமா? முக்கியமான பாயிண்ட்டு, ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நீங்கள் ஒன்று கேட்கலாம், அப்போ கொர்நேலிய வீட்டில் இருந்தவங்களாம் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடியே பெற்றுக்கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அவர்கள் சத்தியத்தை அந்த நேரத்தில் கேட்டு விசுவாசித்தார்கள். அந்த விசுவாசத்தை ஆண்டவர், அவருக்கு தெரியும் யார் யார் உள்ளத்தில் உண்மையாக விசுவாசிக்கிறாங்கன்னு அவருக்கு தெரியும்.
யார் யார் உண்மையாகவே கீழ்ப்படிவாங்கன்னு அவருக்கு தெரியும். பாருங்கள், அடுத்தது அந்த அந்த அவர்கள் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா பேதுரு சொல்கிறாரு, இவங்க எல்லாருக்கும் ஞானஸ்தானத்தை என்ன பண்ணணும், கட்டளை இடுங்கன்றார். யாராவது ஒருத்தர் அது இல்லை எங்களுக்கு அபிஷேகம் வந்துருச்சு, இப்போ ஞானஸ்தானம் தேவையில்லை. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இவங்கெல்லாம் கீழ்ப்படிவாங்க, எதை சொன்னாலும் செய்வாங்க, எனக்காக ஜீவனை கொடுக்க சொன்னாலும் கொடுப்பாங்க, எனக்காக ஆஸ்திகளை விட்டு வர சொன்னாலும் விட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் அறிந்து என்ன பண்ணுகிறார், அவர்கள் மீது அந்த முத்திரையை அவர் போடுகிறார். அல்லேலூயா. அதற்கு அப்புறமாய் அவர்கள் ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, மனம் திரும்புங்க, ஆண்டவரை விசுவாசிங்க, ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவர் தான் என்னுடைய மெய்யான தேவன், அவர் மீது நான் அளவில்லாத ஒரு அன்பை வைத்திருக்கிறேன், அவரை தான் என் உள்ளத்தின் ஆழத்தில் நான் நேசிக்கிறேன். அப்புறம் என்ன தடை உங்களுக்கு அவருக்கு ஞானஸ்தானம் எடுப்பதற்கு? அல்லேலூயா. இன்னும் ஒரு படி முன்ன வருவதற்கு என்ன உங்களுக்கு தடை? உண்மையாகவே அவரை நேசிக்கிறீங்களா? உண்மையாகவே அவரை விசுவாசிக்கிறீங்களா? உண்மையாகவே அவரை அன்பு கூறுறீங்களா? அப்போ என்ன தடைன்னு சொல்லுங்கள், தயவு செய்து. என்ன தடைன்னு சொல்லலாம். அப்போ உங்களுக்குள்ள விசுவாசம் முழுமையாக இருக்குன்னா, அவர் தான் உங்களுடைய இரட்சகர் தேவன் என்று சொல்லி நீங்கள் ஆத்தும மணவாளன்னு சொல்லி இருதயத்தில் விசுவாசிக்கிறீங்கன்னா, ஏன் அந்த படி எடுத்து வைக்க உங்களுக்கு ஒரு யோசனை? இன்றைக்கு அந்த தீர்மானத்தை நீங்கள் எடுக்கணும். அல்லேலூயா. அதை கர்த்தர் கனம் பண்ணுவார். உங்கள் மீது அந்த முத்திரையை ஆண்டவர் ஊற்றுவார். அல்லேலூயா. அதற்கப்புறம் வனாந்தரத்தை ஆண்டவர் வயல்வெளியாய் மாற்றுவேன்றாரு. வயல்வெளியை ஆண்டவர் காடாய் மாற்றுவேன்றாரு. அந்த சின்ன கீழ்ப்படிதலின் மூலியமாய் பெரிய பெரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெரிய ஐஸ்வர்யத்திற்கு நேராய் கர்த்தர் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நாம முதலாவது அதை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். மூன்றாவதாய் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 1:4 கூறுகிறது. வாசிங்க. அப்போஸ்தலர் 1:4. அன்றியும் அவர் அவர்களுடனே கூட வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்கள் எல்லாம் யார்கிட்ட பேசுறாரு? அப்போஸ்தலர்கள், விசுவாசிகள். அவர்களிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்க என்ன பண்ணணுமா? நீங்க காத்திருக்கணும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஒரு வாஞ்சையோடு கூட காத்திருக்கணும் பிரியமானவர்களே. அதை நம்ம காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில ஊற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தமிழ்ல கூட ஒன்று சொல்லுவாங்களா, அழுகிற குழந்தை தான் பால் குடிக்கும். ஹல்லேலூயா. பால் அங்கே அம்மா ரெடியாக வச்சுருப்பாங்க, அது ரெடியாக தான் இருக்கும், வாமாக தான் இருக்கும். ஆனால் அம்மாவுக்கு சில நேரத்தில் அந்த பிள்ளை அழுதுதுன்னா என்ன வரும், உடனே அதை எடுத்து அதை உடனே கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக வச்சுருப்பாங்க. ஹல்லேலூயா. அது போல தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தாகம் ஏற்படணும். ஆண்டவரை நான் இன்னும் கொஞ்சம் நெருங்கி வரணும், ஆண்டவரோட ஒரு ஐக்கியம் இருக்கணும், எனக்கு நான் ஆண்டவரோட நெருங்கி ஒரு கிட்டி வாழுகிற ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில் இருக்கணும், ஆண்டவருடைய அபிஷேகம் முத்திரை எனக்குள்ளே ஆண்டவர் ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார், என்ன தாமதம்னு தெரியலையே, நான் இன்னும் கொஞ்சம் ஆண்டவரிடத்துல வாஞ்சையாய் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போகும் பொழுது ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பாருங்க, ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் 9 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 வருஷம் கழித்து நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சாதாரண உபவாச ஜெபத்தில் ஒரு சாதாரண அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, நீங்கள் உபவாசம் பண்ணி வாங்க, நம்ம அபிஷேகத்திற்காக ஜெபிக்க போகிறோம்னாங்க. நமக்கு தெரிஞ்ச விதத்தில் உபவாசம்னா என்னென்னு முழுசாக தெரியாது, ஏதோ நம்ம பண்ணிட்டு போனோம், நம்ம நமக்குள்ளே இருந்த ஒரு வாஞ்சையில் போனோம். பார்த்தா அன்னைக்கு தேதியில் ஆண்டவர் என்ன பண்ணார், அவருடைய வல்லமையை நமக்குள்ளே ஊற்றினார். ஹல்லேலூயா. அந்த முத்திரையை ஆண்டவர் நமக்குள்ளே ஊற்றினார். ஹல்லேலூயா. பிரியமான அந்த சின்ன வாஞ்சையை நம்ம ஒரு எஃபர்ட் எடுத்து எக்ஸ்பிரஸ் பண்ணும் பொழுது, வசனங்கள் பேசப்படும் பொழுது அந்த வசனத்தை கேட்டு நான் ஏன் ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது? ஆண்டவர் கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டாருங்க, அவர் கொடுக்குற நேரத்தில் கொடுக்கட்டும். அப்படி நினைப்போமா? ஒருத்தர் உங்களுக்கு $1 மில்லியன் கிஃப்ட் கொடுக்குறேன்னு ரெடியாக இருக்கிறார், அதை பெற்றுக்கொள்ளுகிறது கிஃப்ட் தான் அது. அதை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு நம்ம யோசிப்போம். ஏன்? அது $1 மில்லியன். நம்ம மார்ட்கேஜ் எல்லாம் கட்டிடலாம், இன்னொரு வீடியும் வாங்கிடலாம். நம்ம இங்கே வாங்க முடியாது, குயின்ஸில், நியூ ஜெர்சியில் வேணால் நீங்கள் வாங்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அது கிஃப்ட் தாங்க.
அது கிஃப்ட் தான், ஃப்ரீ தான் அது. ஆனால் அந்த கிஃப்டையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு அசைவு ஏற்படுது, ஒரு வாஞ்சை ஏற்படுது. கிஃப்ட் தானே, அவர் கொடுக்குற நேரத்தில் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி 50 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா? 60 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா? இப்போவே எப்படி பெற்றுக்கொள்ளலான்னு யோசிப்போம். அதுதான் அந்த வாஞ்சையினுடைய வெளிப்பாடு. சிலர் நினைக்கிறாங்க ஆண்டவர் கொடுக்குற நேரத்தில் கொடுக்கட்டுங்க, திடீர்னு அப்படியே ஒரு வள்ளலாக மாறி நம்ம ஐயோ தாராள பிரபுவாக மாறி கொடுக்குற நேரத்தில் கொடுக்கட்டுங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். அது மாதிரி இல்லை பிரியமானே, ஆண்டவர் அப்படி சொல்லலை. கிஃப்ட்னா அப்படி கிடையாது. கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். வாங்குறதுக்கு நாம் என்ன பண்ணணும்? சில ஆயத்தங்களை வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் அதை நமக்கு ஒரு அற்புதமாய் நம்ம வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ முதலாவது இந்த அச்சாரத்தை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நமக்குள்ளே காணப்படணும். சரி, ரெண்டாவது காரியமாய் 1 யோவான் 2வது அதிகாரம் 26, 27. 1 யோவான் 2வது அதிகாரம் 26, 27. உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. இந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதிக்கிறபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இங்கே வசனம் கூறுகிறது அபிஷேகத்தை குறித்து இன்னொரு விஷயம், ஐக்கியத்தை குறித்து இந்த வசனம் கூறுகிறது. வாசிப்போம். 2வது அதே அதிகாரத்தில் தான் 26. உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அதாவது என்னது, எதற்காக இது எழுதியிருக்கிறாரா? நம்மளே ஆண்டவருடைய ஐக்கியத்திலிருந்து பிரிக்கிற காரியங்கள் நிறையா இருக்குது. புரியுதுல்ல? ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கிற ஐக்கியத்திலிருந்து உங்களை பிரிக்கிற காரியங்கள் அநேகமாக இருக்குது. அதற்கு தான் அந்த வசனம் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. முதல்ல அதை ஞாபகம், நமக்குள்ளே நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களை போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதிக்கிறபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு அபிஷேகம் வரும் பொழுது அந்த நிலைத்திருக்கிற காரியம் என்ன பண்ணுது? உறுதிப்படுத்தப்படுகிறது. அதை எப்படி அந்த சத்தியத்திற்குள்ளே நடக்கலாம், எப்படி அந்த ஐக்கியத்தில் நம்ம நிலைத்திருக்கலாம். அந்த ஐக்கியத்தில் ஆண்டவர் ஊற்றிட்டாருங்க, இனிமேல் நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், அப்படியே போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது இல்லை. அந்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதனுடைய நோக்கம் உங்களுக்கு நிறைய உங்களை பிரிக்க, உங்களை திசை திருப்ப, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வேற பக்கமாக திருப்ப அநேக காரியங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதில் நீங்கள் தொடர்ந்து நிலைத்திருக்கணும்னா அந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ண, சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மளை என்ன பண்ணுகிறது? நடத்துகிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் உங்களை என்ன பண்ணுவார்? சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை வழி நடத்துவார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன புரிந்து கொள்ளுகிறோம் பாருங்கள். அந்த வசனம் யோவான் 16, 13 இந்த வசனங்களெல்லாம் வாசித்து பார்க்கும்போது ஆவியானவர் அபிஷேகம் வரும் பொழுது தான் அந்த சத்தியத்திற்குள்ளே நம்மளை என்ன பண்ணுவாரா? நடத்துவார். இப்போ புரியுது நமக்கு ஏன் வசனத்தை வாசிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டுதுன்னு. ஏன் வசனத்தை வாசிக்கிற ஒரு முயற்சி நமக்குள்ளே ஏற்பட மாட்டுது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த வசனம் அப்படிதான் அந்த காரியத்தை நமக்கு ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்குற காரியம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது, சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. அப்போ ஒரு வசனத்தை வாசிக்கணுங்கிற எண்ணம் வரணும்னாலே, ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கணுங்கிற எண்ணம், சிந்தனை ஒரு மனிதனுக்குள்ள எப்போ உருவாகுது? பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஐக்கியம் கொள்ளும் பொழுது, அந்த அச்சாரம் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது தான் அவனை சகல சத்தியத்திற்குள்ளும் அவனை வழி நடத்துகிறார். அந்த வேதத்தை எடுத்து வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏன் வருது? நாமெல்லாம் என்ன ரொம்ப டைம் நிறையா இருக்குதுங்க, போர் அடித்து போய் அதனால் வாசிக்கிறோமா வேத புஸ்தகத்தை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் நீங்கள் வாசிக்கிறீங்களா?
இல்லை. இல்லை உங்களுக்கு மட்டும் ரொம்ப புரியுதுங்க அதனால் நீங்கள் வாசிக்கிறீங்களா? இல்லை சிலர் நான் பெந்தகோஸ்து முறையில் வளர்க்கப்பட்டுட்டேன் அதனால் நீங்கள் வாசிக்கிறீங்களா? இல்லை சிஎஸ்ஐ முறையில் வளர்க்கப்பட்டுட்டேன் அதனால் வாசிக்கிறீங்களா? இல்லை, வசனம் அப்படி சொல்லவே இல்லை. பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்பொழுது தான் அவர் தான் அந்த மனிதனை என்ன பண்ணுகிறாரு? சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் தான் நடத்துகிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கணுங்கிற எண்ணம் என்னுடைய எண்ணமே கிடையாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். எனக்கு தான் அதை வாசிக்கக்கூடிய ஏதோ ஒரு பெரிய ஒரு கிருபை வந்துருச்சு அப்படிலாம் கிடையாது. அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வசனத்தை எடுத்து வாசிக்கணுங்கிற ஒரு வாஞ்சை எண்ணத்தை அவர் உருவாக்குகிறார். அவர் தான் அந்த மனிதன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்குள்ள அந்த வாஞ்சை ஏற்படுத்தி அப்படியே அந்த வசனத்திற்குள்ள அவனை எடுத்து செல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ தான் பிரியமானவர்களே, நாம் அந்த வசனத்திலே ஆண்டவருடைய ஐக்கியத்தில் நம்ம நிலைத்திருக்க முடியும். நான் ஏன் அதை சொல்கிறேன், திரும்ப ஏன் சொல்கிறேன், நான் உங்களுக்கு அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அதற்காக நான் சொல்கிறேன். அல்லேலூயா. ஐக்கியம் உறுதிப்படணும், ஐக்கியத்தில் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. ஐக்கியத்தில் நிலைத்திருக்கணும்னா நான் வசனத்தை வாசிக்கணும்னாலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்மளோட வாழ்க்கையில் தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வசனத்தை வாசிக்கிற ஒரு வாஞ்சை இருக்குதா? இல்லை வசனத்தை வாசிக்கணுங்கிற எண்ணம் இருக்குதா உங்களுக்குள்ள? எண்ணம் இருக்குதுன்னா அது என்னது? உங்களால் உண்டானவைகள் அல்ல, அது தேவனால் உண்டானவைகள். அல்லேலூயா. அந்த வாஞ்சை, கிருபை, அந்த இரக்கம் அவர் நமக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒரு அதிகாரம் வாசிக்கிறீங்களோ, அரை அதிகாரம் வாசிக்கிறீங்களோ, ஒரு வார்த்தையை வாசிக்கிறீங்களோ, ஏதோ ஒரு வாஞ்சை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த வேத புஸ்தகத்தை கையிலே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அந்த ஆவியானவர் வரும்பொழுது தான் வேதம் கூறுகிறது அந்த விடுதலை ஏற்படும். அல்லேலூயா. ஆவியானவர் எங்குண்டோ அங்குதான் விடுதலை. அல்லேலூயா. அந்த விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த காலை வேளையில் அதை பெற்றுக்கொண்டுட்டீங்கன்னா யாருமே உங்களுக்கு போதிக்க தேவையில்லைன்னு வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. யாருமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. நீங்களே வசனத்தை எடுப்பீங்களா, நீங்களே வாசிப்பீங்களா. நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு கடந்து போகிறதுக்கு முன்பாக உங்கள் வாஞ்சையை வெளிப்படுத்துங்க. முத்திரையை பெற்றுக்கொள்ளுங்க, அச்சாரத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. வசனம் வாசிக்கிற ஒரு வாஞ்சை, எண்ணம், விருப்பமெல்லாம் உங்களுக்குள்ளே ஏற்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்க. அதை செய்து முடிக்க, அதை கீழ்ப்படியவும் அவர் பலத்தை தருகிறார். நிறைய வசனங்கள் இருக்குது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியில் ஒரு வசனத்தை வாசிங்க. 36:27. எசேக்கியேல் புஸ்தகம் 36:27. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனித்தீங்களா? அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஏன் ஒரு வசனத்தை புரிந்து கொள்ள முடியலையா? அதற்கும் வசனம் கூறுகிறது. ஏன் ஒரு வசனத்தை புரிந்து கொள்ள முடியல? அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லாததுனால அவனுக்கால் அந்த வசனத்தை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியலை. அதை ஏற்றுக்கொண்டாலும் அந்த வசனம் கூறுது, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்ய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு அந்த வசனத்தை கை கொள்ளுகிறது? ஐயோ, ரொம்ப இதெல்லாம் சேலஞ்சாக இருக்குது, இதெல்லாம் யோசனையாக இருக்குது, இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, இதுலேருந்து விலகணும்னு வேதம் கூறுகிறது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஜெபத்தில் இருக்கணும், வேதத்தை வாசிக்கணும்னு வசனம் கூறு. இதெல்லாம் எப்படி நான் செய்ய போகிறேன்? நீங்கள் செய்ய போகிறதில்ல. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள்ளே ஊற்றப்படும் பொழுது வேதம் கூறுகிறது, உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்ய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய எஃபர்ட்டே இல்லைங்க. இந்த 10 வருஷம் நீங்கள் நடந்து வந்திருக்கிறீங்கன்னா உங்கள் எஃபர்ட் இல்லை, அது உங்களுடைய முயற்சிகள் அல்ல. அதை தான் ஆண்டவர் சொன்ன, பலத்தினாலும் அல்ல உன் பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா.
ஏதோ நம்மளா சொந்தமாக முயற்சி பண்ணிட்டோம், 10 வருஷம் 20 வருஷம் ஓட்டிட்டோம் அப்படின்னு கிடையாது. அது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு கிருபை. அல்லேலூயா. 10 வருஷம் நடந்தோமோ, 5 வருஷம் நடந்தோமோ, 20 வருஷம் நடந்தோமோ, அது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. தேவன் நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள ஊற்றினதுனால தான் நாம் இவ்வளவு நாள் பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபைன்னு வேதம் கூறுகிறது. அவருடைய கிருபை, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்பட்டது. அல்லேலூயா. அவருடைய கிருபையினால தான் நம்ம பிழைத்திருக்கிறோம், நிலைத்திருக்கிறோம், ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்மளுடைய சொந்த பலத்தில் ஒரு நாளும் செய்ய முடியாது. எப்போவோ விழுந்து போயிருப்போம், எவ்வளவோ மடிந்து போயிருப்போம், எத்தனையோ குழப்பங்களுக்குள்ளே சிக்கியிருப்போம், பிசாசு விழுங்கி இருப்பான் நம்மளைய. அல்லேலூயா. எவ்வளவு இச்சைகள் இந்த உலகத்தில், எவ்வளவு அருவருப்புகள், எவ்வளவு அசுத்தங்கள். ஒரு நாளில் நீங்கள் உலகத்தில் செய்ய வேண்டிய எல்லா பாவங்களையும் ஒரு நாளில் செய்திடலாம், உட்கார்ந்த இடத்துல நீங்கள் செய்திடலாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இம்மட்டும் நம்மளை நடத்தி இருக்கிறார், அது அவருடைய கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபையின் வெளிப்பாடு பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார். ஆமென். கடைசி வசனமாய் 1 யோவான் 4 அதிகாரம் 1-3 வசனங்கள். 1 யோவான் 4 அதிகாரம் 1-3 வசனங்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. ஆமென். பிள்ளைகளே, போதும் சிஸ்டர். பாருங்க, இந்த வசனம் கூறுகிறது, நாம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை வெளியரங்கமாய் அறிக்கை செய்ய முடியுமா? அல்லேலூயா. அந்த பிரசன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அது நம்முடைய கன்ஃபெஷனில் வெளிப்படும். அல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தைகளில் வெளிப்படும். நாம் மற்றவர்களுக்கு முன்பாக வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாய் காணப்படும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நீங்கள் உன்னதத்திலிருந்து ஒரு ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது எனக்கு நீங்கள் என்னவாக இருப்பீர்கள்? சாட்சிகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போ அதனால தான் நம்மளோட அநேக வேளை நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம், அன்பு கூறுகிறோம். பட் ஆண்டவரை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பேச்சு, ஒரு இது வெளிப்படாததற்கு காரணம் என்னது? நாம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாததுனால. ஹல்லேலூயா. அதனால தான் நம்மளால் அறிக்கையிட முடியல, வெளிப்படுத்த முடியல. இன்றைக்கு நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நானே வாசித்து இதோடு கூட முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 10:38, நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். நல்லா கவனிங்க இந்த வசனம். நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே. ஹல்லேலூயா. வசனம் எப்படி துவங்குது பாருங்க. ஹவு இஸ் த வேர்ஸ் ஸ்டார்டிங்? வசனம் எப்படி துவங்குகிறது? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். அடுத்த அந்த வசனம் கூறுகிறது, அவர் தேவன் அவரோடே கூட இருந்தார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அதற்கு அப்புறமாய் வசனம் என்ன தொடர்ந்து சொல்லுகிறது? தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை, அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு பலத்தை,
ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு பலத்தை, ஒரு விடுதலை பண்ணக்கூடிய ஒரு பலத்தை அவருக்குள்ளே ஊற்றினது அந்த ஆவியானவருடைய அபிஷேகமும் வல்லமையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது தேவன் அவருடனே கூட இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க? யாரா சொல்லுங்க, எப்படி அபிஷேகத்தை எப்போ பெற்றுக்கொண்டாங்க? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை அவர் எடுக்க தேவையில்லை, அவருக்கே மனம் திரும்ப. ஆனாலும் அவர் என்ன பண்ணார்? எல்லா நீதிக்கும் நான் உட்பட்டு நடக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்? தன்னை ஒப்பு கொடுத்தாரு. பரிசுத்த ஆவியான அவர் மீது வந்து இறங்கினார். ஹல்லேலூயா. தங்கினார் அவர் மேலே. அப்போதான் தேவன் அவரோடே கூட இருக்கிறவராய் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம் எழுந்து நின்று ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் ஆண்டவரிடத்தில் ஸ்தோத்தரிப்போம். தேவனுடைய பந்திக்குள்ளாய் கடந்து போவதற்கு முன்பதாக. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எத்தனை பேர் இந்த ஆவியின் அச்சாரத்தை நான் இன்னைக்கு பெற்றுக்கொள்ளணும்னு ஒரு வாஞ்சையாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன யாருக்குமே வாஞ்சை இல்லையா? ஹல்லேலூயா. பெற்றுக்கொண்டவங்க ஓகே, பெற்றுக்கொள்ளாதவங்க ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். எல்லாரும் ஆண்டவர் இடத்துல பேசுவோமா? கொஞ்ச நேரம் ஆண்டவர் இடத்துல பேசுவோம். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி பேசுவோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் உறுதி இல்லாமல் இருக்கிறீங்க, ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? ஆண்டவர் என் மீது அச்சாரத்தை வைத்திருக்கிறாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் எனக்குள்ளே ஆண்டவர் நிச்சயம் பண்ணியிருக்கிறாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் கூறுகிறது ஆவி என்னும் அச்சாரம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தினுடைய அச்சாரத்தை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. எல்லாரும் மாம்சமான யாவரும் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு அல்ல, மாம்சமான யாவரும் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் வருகிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலின் மூலியமாய் பெற்றுக்கொள்ளலாம். இந்த காலை வேளையில் கீழ்ப்படிதலின் மூலியமாய் பெற்றுக்கொள்ளலாம். கொஞ்சம் தாகத்தை வெளிப்படுத்தும் போது நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு நல்ல ஐக்கியம் வெளிப்படும் பொழுது பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகளையும் ஆண்டவர் சமாதானமாய் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிற வனாந்தரத்தையும் ஆண்டவர் வயல்வெளியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் இந்த காலை வேளையில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மீதும் அப்பா ஆண்டவரே, ஒவ்வொருவரும் மீதும் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துங்க. வாஞ்சையா இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வாஞ்சையா இருக்கிறவங்க, ஆண்டவரே எனக்கு அந்த அச்சாரம் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி கூச்சப்படாம, நம்ம யாரையும் பார்க்க போற, நான் உங்களை பார்க்க போகிறதில்ல. ஹல்லேலூயா. நீங்க நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகம் கொடுக்கிற அச்சாரம் வேணும். இந்த உலகம் கொடுக்கிற டைட்டில்ஸ் இல்லை ஆண்டவரே, இந்த உலகம் கொடுக்கிற சர்டிஃபிகேட் இல்லை ஆண்டவரே, இந்த சபையினுடைய சர்டிஃபிகேட் இல்லை. பரலோகம் எனக்கு ஒரு அச்சாரத்தை கொடுக்கணும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாஞ்சையோடு கூட, வாஞ்சையோடு கூட சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் இந்த காலை வேளையிலப்பா.
என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு? ஹalleluya, 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 ஹalleluya. அவர் வரும் பொழுது, ஹalleluya, அவர் வரும் பொழுது சூழ்நிலைகள் மாறும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹalleluya, ஹalleluya. ஓ ரிகரபானா ஷிகரிபல கரபா, ஒரு அக்கினி, ஒரு வல்லமை, ஓ ரிமா நிகரபானா ஷிகரிபல கரபா. ஓ இந்த அற்புதத்தின் வேளையை ஆண்டவரே அனல் மூட்டி எழுப்பும் ஆண்டவரே. மங்கி எரிகிற துரிகளை அனல் மூட்டி எழுப்பும் ஆண்டவரே. நெறிந்த நாணலை ஆண்டவரே எழுப்பும் அப்பா ஆண்டவரே. ஒரு அக்கினி சுடராய் மாற்றும், அக்கினி சுடராய் மாற்றும். நான் என்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. நான் என்னை அப்பா ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே, சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசம் உள்ளவர்களாகும்படிக்காய் கர்த்தர் விரும்புகிறார். ஹalleluya. அப்பொழுது இந்த ஆவியின் அச்சாரத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நீங்க சிலர் சுவிசேஷத்தை கேட்காம நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி இருக்கலாம். ஹalleluya. சுவிசேஷத்தை கேட்காம ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டவர்களா இருக்கலாம். ஹalleluya. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. வசன கேட்டு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு எப்பொழுது விசுவாசம் உள்ளவனாய் மாறுகிறானோ, ஹalleluya, அப்பொழுது ஆண்டவர் ஆவியின் அச்சாரத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உங்களுடைய ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்க. அனல் மூட்டி எழுப்புங்க. ஹalleluya, ஹalleluya. அனல் மூட்டி எழுப்புங்க. அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அது ஒரு மங்கி எரிகிற திரியா இல்லாமல் ஓ ரிகரபானா ஷிகரிபல கரபா எனக்குள்ளே ஊற்றும், எனக்குள்ளே ஊற்றும் ஆண்டவரே. என் கட்டுகளை முறித்தருளும் அப்பா. ஓ ரிமா நிகரபானா ஷிகரிபல கரபா. ஒரு அக்கினி இறங்கட்டும் அப்பா, அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் அனல் மூட்டி எழுப்பும் அப்பா. பற்றி எரிகிற ஒரு சுடராய், ஒரு அக்கினி ஜுவாலையாய் இந்த காலை வேளையில ஆண்டவரே பட்சிக்கிற ஒரு அக்கினியாய், பட்சிக்கிற அக்கினியாய் அப்பா ஆண்டவரே நீர் இறங்கி வருவீராக ஆண்டவரே. அக்கினி தணலினாலே ஒவ்வொரு வரியும் தொடுவீராக, அக்கினி தணலினாலே தொடுவீராக ஆண்டவரே. நாவுகள் திறக்கப்படுவதாக, இருதயங்கள் திறக்கப்படுவதாக, சரீரங்கள் திறக்கப்படுவதாக. ஓ அபிஷேகம் இறங்குவதாகப்பா, இறங்குவதாக ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. உங்களுக்குள்ள ஆவியானவர் ஒரு வாஞ்சை ஏற்படுத்துகிறார். ஹalleluya. ஒரு வாஞ்சை இந்த காலை வேளையில ஏற்படுத்துகிறார். ஹalleluya. பெற்றுக்கொள்ளலையேன்னு உங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குது. ஹalleluya. எனக்குள்ள மாத்திரம் ஆண்டவர் இன்னும் அந்த அச்சாரத்தை கொடுக்கலையேன்னு ஒரு வருத்தம் இருக்குது. ஹalleluya. எனக்குள்ள அந்த ஆவியின் வல்லமை ஆண்டவர் ஊற்றலையேன்னு ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஹalleluya. கர்த்தர் அந்த வருத்தத்தை இப்பொழுது எடுத்து போட்டு அவருடைய அக்கினி உங்களுக்குள்ளே ஊற்றுவாராக. ஹalleluya. அந்த தாகத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஆவியை ஊற்றி தணிப்பாராக இப்பொழுது. ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. We praise you Lord. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. இங்க இருக்கிற எல்லாரும் ஆண்டவரே, இங்க இருக்கிற எல்லாரும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். இங்க இருக்கிற எல்லாரும் அந்த ஆண்டவரே வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே நீங்க அவர்களோடு கூட இருக்கிறீங்க என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுகிற விதமாய் ஹalleluya அப்பா நீங்க வெளிப்படணும்னு நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய அக்கினி வெளிப்படுவதாக. கேளுங்க ஆண்டவரே, நீங்க என்னோட தான் இருக்கிறீங்க என்பதை ஆண்டவரே உம்முடைய வல்லமையை ஊற்றி எனக்கு வெளிப்படுத்துங்க என்று சொல்லுங்க. ஹalleluya. உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா. ஹalleluya, ஹalleluya. என் இருதய கடினத்தை அகற்றுங்க ஆண்டவரே, என் மன சோர்வை அகற்றுங்க ஆண்டவரே, என் பலவீனத்தை அகற்றுங்க ஆண்டவரே, என் நோய்களை அகற்றுங்க ஆண்டவரே. உன்னதத்தில் இருந்து ஆவி வரும் பொழுது
ஆண்டவரே. அப்பா, வனாந்திரம் எல்லாம் மாறும் என்று சொன்னீங்களே, வயல் வெளி எல்லாம் ஆண்டவரே மாறும் என்று சொன்னீங்களே. என் வாழ்க்கையில் அநேக வனாந்தரங்கள் அப்பா, என் குடும்பத்தில் அநேக வனாந்தரங்கள் அப்பா, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் அநேக வனாந்தரங்கள் அப்பா ஆண்டவரே. ஓரிமா நீகா ரபானா ஷிகாரி பலகரபா, ஓரிகா ரபானா ஷிகாரி பலகரபா. உங்கள் மீது அந்த ஆவி ஊற்றப்படுவதாக, உங்கள் மீது அந்த ஆவி ஊற்றப்படுவதாக. வனாந்தரத்தை மாற்றும், வனாந்தரத்தை மாற்றும் என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. ஆவியின் அச்சாரத்தை ஊற்றும் அப்பா ஆண்டவரே. என் பிள்ளைகள் மீது ஊற்றும், வாலிப பிள்ளைகள் மீது ஊற்றும், சிறு பிள்ளைகள் மீது ஊற்றும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மீதும் ஊற்றும் அப்பா ஆண்டவரே, ஒவ்வொருவர் மீதும் ஊற்றும் அப்பா ஆண்டவரே. ஓ ரிகா ரபானா ஷிகாரி பலகரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபைக்கு அநேக நாட்கள் வந்து கொண்டிருக்கிறேன் அப்பா, எல்லா ஆராதனைகளிலே பங்கு கொண்டிருக்கிறேன் அப்பா. உம்மை ஆராதிக்கிறேன், பாடுகிறேன், கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லா விதமான ஊழியத்திலும் பங்கு கொள்ளுகிறேன் அப்பா ஆண்டவரே. ஆனாலும் இந்த காலை வேளையில் எனக்குள்ளே அந்த அபிஷேகம் ஊற்றப்படணும் அப்பா. ஹல்லேலூயா. இன்னும் உம்மை கிட்டி சேரணும், இன்னும் உம்மை வாஞ்சையாய் தேடணும் அப்பா ஆண்டவரே. இன்னும் உமக்காய் ஆண்டவரே அப்பா அந்த உறுதியோடு கூட நான் ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Lord. உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பாராட்டின எல்லா கிருபை இரக்கங்களுக்காய் உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினால வேண்டி நிற்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். அப்படியே நம்ம தேவனுடைய பந்திக்காய் நம்ம கடந்து